ஒரு சில மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்காம வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுறாங்க சார். அது மாதிரி பண்ணுறது சரியா? கண்டிப்பாக சரி கிடையாது. ஸோ குழந்தை எதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னா பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ பாட்டிலை ப்ரிஃபர் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கு பால் வரது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். ஸோ ஒரு மதர் ஃபீட் எடுக்கிற பாப்பாக்கும் ஒரு பாட்டில் ஃபீட் எடுக்கிற பாப்பாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். சப்போஸ் அவன் அந்த குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, திடீர்னு போக முடியல, சில சமயம் ஜுரம் ஜாஸ்தியான ஃபிட்ஸ் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கற்பூரம் வந்து ஒரு சின்ன அளவுக்கு நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தா கூட குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரலாம். நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தைக்கு போய் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டினா உங்களுக்கு என்ன புரியும்? ஸோ ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு ஷேப்ஸு, கலரு, இல்லை கலர் டிஃப்ரென்ஷியேஷன் இது என்ன அப்படிங்கிறது காட்டுறது சிறப்பாக. அதே மாதிரி அவங்க சரி, அதே மாதிரி பிறந்த குழந்தைய எடுத்துக்கலாமே, அவங்க வந்து எந்த மாதிரியான தடுப்பூசிலாம் போடணும் ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக பேசிக்காக வந்து முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஏர்லியராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைங்க கொஞ்சம் யூஸ்வலாகவே பேசுகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இங்கே நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் கன்சல்டன்ட், நியூனட்டாலஜிஸ்ட் அண்ட் பீடியாட்ரிஷியன் டாக்டர் வேல்முருகன் சார் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன் சார். சரி, இப்போ பிறந்த குழந்தை எடுத்துக்கலாமே, பிறந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன மாதிரி நன்மைகள் இருக்குது? ஆக்சுவலாக தாய்ப்பால் வந்து நம்ம பிறந்த குழந்தைக்கு உடனே கொடுத்தாகணும், உடனே இனிஷியேட் பண்ணுவாங்க, உடனே கொடுத்துடணும். அதனால குழந்தைகளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் அதனால நிறைய நன்மைகள் இருக்குது. பட் ஆனால் யூஸ்வலாக அந்த தாய்ப்பால் வந்து பிறந்த உடனே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிறைய நல்லா ப்ராப்பர் அந்த பாப்பாக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி வரத்துக்கு there is a டைம் கேப் 48 to 72 hours தேவைப்படும். ஸோ அந்த டைம் வரைக்கும் அந்த மதருக்கு கொடுக்குற பட்சத்தில் கிராஜுவலாக அந்த தாய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து சக் பண்ண ஆரம்பித்தாதான் அதுதான் ஒரு ஸ்டிமுலஸ் மாதிரி. ஸோ குழந்தை சக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பால் இன்னுமே அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ குழந்தைக்கு அழுகுறாங்க, தாய்ப்பால் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க வேறு ஏதாவது பால் கொடுக்கலான்னு போகும்போது குழந்தைக்கு திரும்ப சக்கிங் எஃபெக்டே இருக்காது. அது மாதிரி இருக்கும்போது மில்க் செக்ரேஷனும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். ஸோ இது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க டெஃபினட்டாக தாய்ப்பால் நல்லா சுரந்து அந்த குழந்தைக்கு எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கும். அதே சமயத்தில் தாய்ப்பால் வந்து போதிய ஊட்டச்சத்து, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது இருக்கிற எல்லா ஊட்டச்சத்துமே அந்த தாய்ப்பாலில் இருக்குது. ஈவன் அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால தண்ணி கூட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அந்த குழந்தைக்கு. ஓகே, ஒரு சில மதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்காம வந்து பாட்டில் ஃபீட் பண்ணுறாங்க சார். அது மாதிரி பண்ணுறது சரியா? கண்டிப்பாக சரி கிடையாது. ஸோ அது வந்து யாருமே வந்து அதை வந்து ஒரு நிர்பந்தத்தினால தான் அப்படி போவாங்களே தவிர, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மதர் ஃபீட் தான் எல்லாருக்குமே குழந்தைக்கு நல்லதுன்னு தெரியும். பட் ஆனால் சில சமயம் சில தாய்மார்களுக்கு ஒரு சில ரீசன்னால பால் கொஞ்சம் கம்மியாக வரலாம் இனிஷியல் டேஸில். சரியா? அது எதனாலலாம் வரலாம்னா, சில பேரால் சரியாக சாப்பிட முடியாது, இல்லை அவங்க மேபி டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியாக இருக்கலாம், இல்லை சிசரனாக இருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு சாப்பாடை பார்த்தா கொஞ்சம் ஒமட்டுறது, வாமிட் பண்ணுற மாதிரி வரதுலாம் இருக்கலாம். ஒரு சில ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை வீட்டில் ஃபேமிலியிலேயே வந்து இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, பத்திய சாப்பாடு இதெல்லாம் குழந்தைக்கு சேராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அவுட் சைட் ஃபுட் பேசிக்காக அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் லிமிட் பண்ணிவிட்டு, நான்வெஜ் கூட லிமிட் பண்ணிவிட்டு எல்லாமே அவங்க சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே அவங்க சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தேவையான உடம்புக்கான ஊட்டச்சத்தும் கிடைக்கும், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான அதுக்கான எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்தும் கிடைக்கும். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து மேபி லைட்டாக வெஜிடபிள்ஸ் மட்டும், இல்லை தண்ணி காய்கள் மட்டும் இது மாதிரி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காது. அப்போ மில்க் சுரக்கிறதே பேசிக்காக கம்மியாக இருக்கும். அதனால பாப்பா கண்டிப்பாக டிமாண்ட் ஜாஸ்தியாக பண்ணதுனால பால் பத்தாமல் they will go for other feed. அப்படி அதர் ஃபீட் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற ஒரே வழி நீங்கள் இப்போ சொன்னது தான். இன்ஃபேக்ட் அந்த பேர் கூட எனக்கு சொல்ல வேண்டான்னு யோசிக்கிறேன். ஸோ பாட்டில் ஃபீட் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, குழந்தை வந்து அதை குடிக்கும்போது குழந்தைக்கு அது ஈஸியாக இருக்கும் பிடிச்சி குடிக்கிறதுக்கு. ஸோ அம்மா மாற பிடிச்சி அந்த குழந்தை குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ குழந்தை எதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னா பாட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ பாட்டிலை ப்ரிஃபர் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கு பால் வரது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். ஸோ இது மாதிரி ஆகிறதுனால குழந்தை ப்ரிடாமினெண்ட்டாக பாட்டில் ஃபீல்ட்லேயே வளருவாங்க. ஸோ இது மாதிரி பாட்டில் ஃபீல்டில் வரதுனால குழந்தைக்கு எதிர் சக்தி சுத்தமாக கம்மியாகிடும். இது மாதிரி கம்மியாகிறதுனால குழந்தைக்கு சுவாச பாதையில் இன்ஃபெக்ஷன், வயிற்றுப்போக்கு, அடிக்கடி ஃபீவர் வர்றது, அடிக்கடி இன்ஃபெக்ஷன், அந்த குழந்தை எதிர் சக்தி இல்லாமையே தான் அந்த குழந்தை வளரும். அதே மாதிரி அந்த பாட்டில் குடிக்கிறதுனால வயிறில் நிறையா காற்று சேரும். காற்று சேர்றதுனால அந்த குழந்தை வயிறு உப்புசமாக இருக்கிறது, அடிக்கடி நைட்டில் முழிச்சு அழுகிறது, ஏன் அழுகிறதுன்னு தெரியாது, வயிறு வலி, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தைக்கு அலர்ஜிக்கு உண்டான சிம்டம்ஸு, வீசிங்க்கு உண்டான சிம்டம்ஸ் இது எல்லாமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாட்டில் ஃபீடிங்னால இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வீட்டில் இருக்கவங்க வந்து இப்போதைக்கு ஒரு தடவைக்கு தானே அதை கொடுத்துடலாம், அந்த குழந்தை அழுதுட்டுருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுவே அந்த குழந்தைக்கு ப்ராப்ளமாக ஆகிடும். ஸோ ஒரு மதர் ஃபீட் எடுக்கிற பாப்பாக்கும் ஒரு பாட்டில் ஃபீட் எடுக்கிற பாப்பாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பேக் டு பேக் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கும், பேக் டு பேக் அவங்க டாக்டர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு நிறைய மெடிகேஷன் தேவைப்படும், இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக அவங்களை அஃபெக்ட் பண்ணும்.
ஸோ அதனால இந்த பாட்டில் ஃபீடிங் முடிஞ்ச அளவுக்கு மதர்ஸ் என்டர்டெயின் பண்ணாமல் அவங்களுக்கு மில்க் வரலாம், மில்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பண்ணணும்னு பார்த்து கரெக்டாக அந்த டாக்டர்ஸை அணுகி என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மதர் ஃபீட் கொடுக்குறது தான் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் த பேபி. ஓகே சார், பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்கள்லாம் எடுத்துக்கலாமே, சளி இரும்பல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வைத்தியம் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் பண்ணுறது சரியானதா? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் பெரியவங்களுக்கே அவங்க வந்து ஆஸ் இட் இஸ் போய் மெடிசன் வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்போ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அது மேபி இது கண்டிப்பாக வந்து நல்ல கேள்வி. யாருக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, என்ன மெடிசன் எடுத்துக்கலாம்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு சேஃபாக பேராசிட்டமால் மட்டும் வீட்டில் வச்சுக்கலாம். பேராசிட்டமாலுங்கிறது கொஞ்சம் சேஃப் மெடிசன். ஏன்னா சப்போஸ் அவங்க அந்த குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது, திடீர்னு போக முடியல, சில சமயம் ஜுரம் ஜாஸ்தியான ஃபிட்ஸ் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பேராசிட்டமால் மட்டும், அதுவும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போகும்போது அந்த குழந்தை வெயிட்டை பார்த்து எவ்வளோ டோஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தா கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி அது கூட கொடுக்கக்கூடாது. அது ஒரே ஒரு மெடிசன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சேஃப் மெடிசன் கொடுக்கலான்னு நான் சொல்லுவேன். அது இல்லாமல் பாக்கி எந்த மெடிசனுமே, ஒரு வாமிட்டிங்காக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி சளியில் நிறைய வகைகள் இருக்குது. தொண்டைச்சளி சொல்லுவாங்க, நெஞ்சு சளி சொல்லுவாங்க, குழந்தைக்கு அலர்ஜி சொல்லுவாங்க, வீசிங் சொல்லலாம், டஸ்ட் அலர்ஜி சொல்லலாம். இதில் எல்லாமே இருக்குது. இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெடிசன் தேவைப்படும். சிவியாரிட்டியை பொறுத்து மெடிசன் மாறும், டோஸை பொறுத்து மெடிசன் மாறும். 10 கிலோ இருக்க குழந்தைக்கும் 20 கிலோ இருக்க குழந்தைக்கும் ஒரே மெடிசன் ஒரே டோஸ் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னன்னு முடிவு பண்ணி கொடுப்பீங்க? அதனால மெடிசன் வந்து நம்மளா யூஸ் பண்ணக்கூடாது. கை வைத்தியம் கொடுக்கும்போது கூட, வீட்டில் வந்து அந்த இது பண்ணும்போது கூட அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக வந்து இப்போது கற்பூரம் குழைச்சி சேர்த்து விடுவாங்க. ஆக்சுவலாக கற்பூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி சிவியர் டாக்ஸின். குழந்தைக்கு வந்து அது சேரவே சேராது. கற்பூரம் வந்து ஒரு சின்ன அளவுக்கு நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தா கூட குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி கற்பூரம் வந்து மேபி நல்லா அந்த சுவாசிக்க வைக்கிறதுனால அந்த நாஸ்டில்ல குழந்தைக்கு இரிட்டேஷன், வீசிங், அதனால காஃப் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால கை வைத்தியம் எப்பயுமே குழந்தைக்கு அது வந்து எப்பயுமே குழந்தைக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம யோசிக்க முடியாது. அதே மாதிரி சில குழந்தைங்களை மூக்கில் அடைச்சிருக்கோம் சார், அப்போ என்ன பண்ண தைலத்தை மூக்கில் தடவுவாங்க, அப்போ நெஞ்சு தடவுவாங்க, அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். உண்மையிலேயே பாசிபிளா? பண்ணக்கூடாது. அது வந்து தைலம் இஸ் ஸ்ட்ராங் இரிட்டன்ட். நம்மளுக்கே அதை வந்து அளவுக்கு விரி ஜாஸ்தியாக தடவுனா நம்மளுக்கே எரிச்சல் ஆகும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு ஒரு சூதிங் எஃபெக்ட் வேணா கொடுக்கலாமே தவிர அது வந்து இட்ஸ் நாட் அ குட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ரீசென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 13 பரவிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஃப்ளாஷ் கார்டெலாம் காட்டுறாங்க. அதாவது அந்த ரைட் பிரெயின்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக சார் அது? பேசிக்காக வந்து குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு அந்த மொபைல் கலாச்சாரம் ஜாஸ்தியாக வேண்டதுனால குழந்தைக்கு நிறைய மொபைல் காட்டுறாங்க. அது டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. மொபைல் காமிச்சு மொபைலில் என்ன விதமான வேணால் கேம்ஸாக இருக்கலாம். பட் அது மாதிரி மொபைல் காமிக்கிறது, குழந்தைங்க நிறையா மொபைல் பார்க்க விடுறது இட்ஸ் நாட் குட் திங். அது பண்ணாமல் அவங்களுக்கு வேறு விதமாக அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கான வழிமுறை தான் அது. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டுறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அது ஏஜ் வைஸ் மாறும். நீங்கள் ரொம்ப குட்டி குழந்தைக்கு போய் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டினா அவங்களுக்கு என்ன புரியும்? ஸோ ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு ஷேப்ஸு, கலரு, இல்லை கலர் டிஃபரன்ஷியேஷன் இது என்ன அப்படிங்கிறது காட்டுறது சிறப்பாக. அதே மாதிரி அவங்க ஏஜ் வைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்ட முடியுமே தவிர எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. சரி, அதே மாதிரி பிறந்த குழந்தை எடுத்துக்கலாமே, அவங்க வந்து எந்த மாதிரி தடுப்பூசிலாம் போடணும் ஃபர்ஸ்ட்டு? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி இந்த தடுப்பூசி பற்றி நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய டவுட்ஸ்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த தடுப்பூசி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைக்கு அது எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அதை பற்றி ஒரு ராங் ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைய கூப்பிட்டு வரும்போது அவங்க கேட்குற ப்ரைம் கொஸ்டின் 3 தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த தடுப்பூசி என் குழந்தைக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக நல்லது. அந்த தடுப்பூசி கொடுக்கறனால என் குழந்தைக்கு ஏதாவது அலர்ஜி இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு 10% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக குழந்தை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுக்கு நம்ம மெடிசன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கூட கொடுத்துக்கலாம். தேர்ட் திங், வேக்சினேஷன் கொடுக்கறனால என் குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக நல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கோவிட் நம்மளுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே கூட நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 2019 கோவிட் வந்தப்போ, ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனால உயிரிழப்புகள் நிறையா இருந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் நிறையா இருந்தது. இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்லாம் கூட கிடைக்காம நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்ச பிறகு இந்த செகண்ட் வேவ்லுக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல கம்பேர் பண்ணும்போது தேர்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாச்சு. ஸோ இப்போ வந்து கொரோனா நம்மளை சுற்றி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோமா? கண்டிப்பாக இருக்கு. பட் ஆனால் அதோட இன்ஃபெக்டிவிட்டி ரேட் கம்மியாயிடுச்சு. அதுக்கு மேக்ஸிமம் ரீசன் வந்து இந்த வேக்சின் தான். சரிங்களா? ஸோ அந்த வேக்சின் கொடுக்கறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா வரதுனால குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷனுக்கான எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல வருது. அதே மாதிரி இல்லாமல் மற்ற ஒரு காமன் ஒரு வைரஸ் இல்லை காமன்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாததுக்கான எதிர்ப்பு சக்தியும் பெட்டராக வரதுனால வேக்சினேஷன் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஃபார் த பேபி. அது வந்து நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சார்ட் போட்டு கொடுப்பாங்க. பிறந்தப்ப என்ன கொடுக்கணும், 6 வாரத்தில் என்ன கொடுக்கணும், 10 வாரம் 14 வாரம்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வயசு வரைக்கும் ஒரு காமன் டிசீசஸ், அந்த ஜாண்டிஸுக்கு, டைஃபாய்டுக்கு, அதே மாதிரி ஃப்ளூக்கு, அது மாதிரி இது மாதிரி நிறைய தொந்தரவுகளுக்கு
உண்டான வேக்சின்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்கள் டாக்டர் ஒரு பீடியாட்ரிஷன் அணுகி என்னென்ன உங்கள் குழந்தைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் த பேபி. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களை எடுத்துக்கலாமே, அதாவது நம்ம அம்மாவோட பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, இப்போ குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் டைம் குளிப்பாட்டணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், குளிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து பாப்பாவோட மண் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்குது அப்படின்னு குளிப்பாட்டும் போது வந்து அமுக்குவாங்க, மூக்கு பிடிச்சி இழுப்பாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து மூக்கு சரியாக வளரும் அப்படின்னு. அது மாதிரிலாம் பண்ணலாமா சார்? இல்லை, அது மாதிரி பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. அது குட் ப்ராக்டிஸ் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். இப்போ அதே மாதிரி வந்து குழந்தை வந்து எந்த வயசுல இருந்து பேசுறது கரெக்டு சார்? ஆக்சுவலாக பேசிக்காக வந்து முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் ஏர்லியராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து குழந்தைங்க கொஞ்சம் யூஸ்வலாகவே பேசுகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கு மேஜர் ரீசன்ஸ் வந்து சில சமயம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் ஒரு சிங்கிள் ஃபேமிலியாக இருந்தால் அந்த குழந்தை வந்து கூட பேசுறதுக்கான ஆடுகள் நிறையா இல்லாததுனால கொஞ்சம் பேச்சுத்தன்மை கொஞ்சம் லேட்டாக வருது. ரெண்டாவது சான்ஸ் அதே மாதிரி செல்ஃபோன் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு வந்து யோசிச்சு பேசியக்கூடிய திறனே இல்லாமல் பார்வை அதில் உள்ள அப்சர்வேஷன் தான் இருக்கே தவிர அந்த பேச்சு திறன் கம்மியாகுது. யூஸ்வலாக பேசுகிறது வந்து சிங்கிள் வேர்டுன்னு சொல்லுவாங்க, சிங்கிள் வேர்டு அப்புறம் டபுள் வேர்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தான் வேர்ட் ஃபார்மேஷன் ஆகும், அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அரௌண்ட் 12 months கிட்ட 11 to 12 months கிட்ட சிங்கிள் வேர்ட்ஸ் வந்துடும். டபுள் வேர்ட்ஸ் பாசிபிளி அரௌண்ட் 16 to 18 months கிட்ட டபுள் வேர்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து கிராஜுவலாக அரௌண்ட் ஒரு 2 yearsக்குள்ள 2 to 2.2க்குள்ள கிராஜுவல் வேர்ட் ஃபார்மேஷன்ஸ் வந்துடும். கிராஜுவலாக பேச ஆரம்பிச்சணும், தனக்கு தேவையானதை அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். பட் இது வந்து இப்போ வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கு. ஆல்மோஸ்ட் 2.5 வயசு இல்லை ஒரு ப்ரீ ஸ்கூல் சேர்க்குற டைம் வரைக்குமே அவங்களால பேச முடியாமல் இருக்கு. இதுக்கு இந்த செல்ஃபோன் ஒரு முக்கியமான காரணம். அந்த செல்ஃபோன் காட்டாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட நிறையா மதர்ஸ் வந்து வெளியில் வந்து ஒரு விண்டோ வழியாக ஒரு 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 நேச்சரை காமிச்சோ இல்லை ஒரு பறவைகளை காமிச்சோ இல்லை ஒரு விலங்கை காமிச்சோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.